தமிழ்நாடு முழுவதும் சுமார் 210 கோடி ரூபாய் செலவில் அரசு பள்ளி கட்டடங்கள், வகுப்பறைகள் உள்ளிட்டவற்றை திறந்து வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பள்ளி கல்வித்துறை சார்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று 20 மாவட்டங்களில் உள்ள 60 அரசு பள்ளிகளில் கட்டப்பட்டுள்ள 392 புதிய வகுப்பறை கட்டடங்கள், 4 ஆய்வக கட்டடங்கள் மற்றும் பல்வேறு அடிப்படை வசதிகள் ரூபாய் 96 கோடியே 49 லட்சம் மதிப்பீட்டிலும் கடலூர் சுமார் 22 கோடி ரூபாய் மதிப்பிலான காவல்துறை கட்டடங்களையும் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் காவல்துறை சார்பில் சென்னை மாவட்டம் சிந்தாதிரிப்பேட்டையில் மகளிர் காவலர் விடுதி, கிருஷ்ணகிரியில் காவலர் பல்பொருள் அங்காடி மற்றும் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் காவலர் பாளையம் என மொத்தம் 22 கோடியே 8,89,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள காவல்துறை கட்டடங்கள், மேலும் 9 புதிய காவல் நிலையங்கள் மற்றும் புதிதாக உருவாக்கப்பட்ட 3 புதிய காவல் உட்கோட்டங்களும் திறந்து வைக்கப்படுகின்றன. தீயணைப்பு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையிலான சட்டமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் முதல் கூட்டம். அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள், முன்னாள் IAS அதிகாரி, தொழில் முனைவோர் உள்ளிட்டோரை கொண்ட குழு கூடி ஆலோசனை. திமுக அரசுக்கு எதிரான மனநிலையில் உள்ள எந்த கட்சியும் அதிமுகவுடன் கூட்டணி சேரலாம். எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அழைப்பு. திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் விரோத அரசாங்கம். அந்த மக்கள் விரோத அரசாங்கத்தை அகற்றக்கூடிய ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் எங்களோடு தேர்தல் நேரத்தில் கூட்டணி அமைக்கலாம் என்று ஏற்கனவே தெரிவித்துவிட்டோம். போலி வாக்காளர்களை நம்பியே இத்தனை ஆண்டு காலம் திமுக வெற்றி பெற்று வந்ததாக எடப்பாடி பழனிசாமி சாடல். திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வாக்காளர்களை எப்படி நீக்க முடியும் என்றும் கேள்வி. 21 ஆண்டு காலமா இந்த SIR பணியை மேற்கொள்ளல. அதனால இறந்தவர்கள்லாம் தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று வந்து திமுக காரனால ஓட்டு போட ஆரம்பிச்சாங்க. அதுதான் பதறாரு, கதறாரு. ஆக இது நாள் வரை இறந்தவர்களை வைத்து நாம் வெற்றி பெற்று வந்தோம், போலி வாக்காளர்களை வைத்து வெற்றி பெற்று வந்தோம். இப்போ அதற்கு ஒரு இடையூறு வந்துட்டது. இது யாருடைய ஆட்சி நடக்குது? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்குது. இந்த அரசாங்கம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? ஆட்சியாளர் கட்டுப்பாடு. மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க? இதுல நாங்க கேட்க வேண்டிய கேள்வி நீங்க எதிர்காலி கேட்டுட்டு இருக்காங்க. எதிர்கட்சி தான் கேள்வி கேட்கணும். ஆளுங்கட்சி இருக்கின்ற பொழுது இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு SIR பணி முழுமையும் நிறைவேற்றப்பட்டு விட்டால் போலி வாக்கால் நீக்கப்பட்டு விடுவார். ஊரக வேலை திட்டத்தில் 100 நாள் வேலை என்பதை திருத்தம் செய்து 125 நாட்களாக மத்திய அரசு அதிகரித்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி பேச்சு. முதலமைச்சருக்கு பாராட்ட மனமில்லாமல் அதிமுகவை குற்றம் சாட்டுவதாக விமர்சனம். 150 நாளாக உயர்த்தப்படும் என்று அறிவித்தது திராவிட முன்னேற்ற கழக தலைவர், திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை. இதுவரைக்கும் நிறைவேற்றிருக்காங்கல்ல. ஆக இன்றைய தினம் மத்திய அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தி இருக்குது. பாராட்ட மனம் இல்ல. ஆனா அதுல பெயர் மாற்றம் சொன்னீங்க. அந்த பெயர் தொடர வேண்டும் என்று நாங்க கோரிக்கை வச்சிருக்கிறோம். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 3 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டங்கள். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். நாளை சென்னைக்கு வருகிறார் தமிழக சட்டமன்ற பாஜக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து பேச வாய்ப்பு. சென்னை மாநகராட்சி சார்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வீடற்றோருக்கான இரவு நேர காப்பகம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுடன் அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேச்சுவார்த்தை. பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி பேச்சுவார்த்தை.
10 அம்ச கோரிக்கைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள செவிலியர்கள் தமிழ்நாடு அரசுடன் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. செவிலியர்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. எம்ஆர்பி ஒப்பந்த செவிலியர்களின் போராட்டம் சம்பந்தமாக இன்றைக்கு பல்வேறு தரப்பினருடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது. பேச்சுவார்த்தைகளில் அவர்களுடைய கோரிக்கைகள் அரசின் சார்பில் பரிசீலிக்கப்பட்டு பல்வேறு கோரிக்கைகளுக்கு விரைந்து தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மாமல்லபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சமத்துவ கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். மும்மதத்தினர் பங்கேற்ற விழாவை ஒளியேற்றி தொடங்கி வைத்தார் விஜய். நாகை வேளாங்கண்ணியில் இலங்கைக்கு கடத்த வைத்திருந்த 6 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 கிலோ மெஸ்கலின் போதைப் பொருள் பறிமுதல். இந்து மக்கள் கட்சியின் நாகை வடக்கு மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட 3 பேரை கைது செய்து தேசிய போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு போலீசார் நடவடிக்கை. திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அருகே ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியை வீட்டிற்குள் முகத்தில் கருப்பு துணியுடன் கொள்ளையன் புகுந்த சம்பவத்தில் அதிரடி திருப்பம். சொத்து பிரச்சனையில் தம்பி மகனே கூட்டாளிகளுடன் சேர்ந்து சதித்திட்டம் தீட்டியது போலீஸ் விசாரணையில் அம்பலம். சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 640 ரூபாய் அதிகரிப்பு. 1 பவுன் 99,840 ரூபாய்க்கு விற்பனையாகி மீண்டும் 1 லட்சம் ரூபாயை நெருங்கியது. சென்னையில் வெள்ளி விலை வரலாறு காணாத வகையில் தொடர்ந்து உச்சம். கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 231 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 5,000 ரூபாய் அதிகரித்து 2,31,000 ரூபாய்க்கும் விற்பனை. நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டபருடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சுவார்த்தை. இரு நாடுகளிடையே வரலாற்று சிறப்புமிக்க சுதந்திர வர்த்தக உடன்படிக்கைக்கு ஒப்புதல். காஷ்மீரின் அர்சராபாத்தில் விளையாடிக் கொண்டிருந்த போது குப்பைமேட்டில் இருந்து 6 வயது சிறுவன் கண்டெடுத்த மர்ம பொருளால் அதிர்ச்சி. சீன தயாரிப்பான துப்பாக்கியுடன் கூடிய டெலஸ்கோப் கண்டெடுக்கப்பட்டது குறித்து தீவிர விசாரணை. உத்தரப்பிரதேசத்தில் சட்டப்பேரவை வளாகத்தில் சமாஜ்வாதி எம்எல்ஏக்கள் போராட்டம். மாநிலம் முழுவதும் போலி இருமல் மருந்து தயாரிப்பு பூதாகரமாகி இருக்கும் நிலையில் ஆளும் பாஜக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க கோரி முழக்கம். செர்பியாவில் அரசுக்கு எதிராக பல்கலைக்கழக மாணவர்கள் கிளர்ந்து எழுந்து போராட்டம். பல்கலைக்கழக நிர்வாகிகளுக்கு அரசு தேவையின்றி அழுத்தம் தருவதாக கூறி முழக்கம். கம்போடியாவுடனான நீடிக்கும் எல்லை பிரச்சனையால் வீடுகளை காலி செய்யும் தாய்லாந்து மக்கள். குண்டுகள் துளைத்த வீடுகளில் ஒவ்வொரு நாளும் உயிருக்கு அஞ்சி வாழ முடியாது என்று வேதனையுடன் வெளியேற்று.